கடவுள் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாம் இந்த பாண்டுரங்க மகிமை, பாண்டுரங்க லீலை அந்த வரிசையிலே பல மகான்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் நாமதேவர், ஞானேஸ்வர், கபீர்தாசர், சமர்த்த ராமதாசர், இது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிந்த இந்த பக்த விஜயத்திலே வருகின்ற மகான்கள் எல்லாம் இவர்களை விட ஏராளம். அப்போ இந்த இந்த பக்த விஜயத்திலே இடம்பெற்றிருக்கின்ற மகான்களை பற்றி தெரிந்தவர்களை தவிர்த்து தெரியாத பல மகான்களை, ஏன்னா சில பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் இந்த மகான்கள் பெயர்கள் எல்லாம் சில பேருக்கு தெரியாது. அதிலே ஒரு மகான் ரசிக முராரி என்ற மகான், பெரும் கிருஷ்ண பக்தர். எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணநாமம், ராமநாமம். நான் இப்போ இதன் மூலம் ரசிகர்களுக்கு, இந்த பக்தர்களுக்கு, இந்த கடவுள் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த ராமநாமம் இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ விசேஷமான நாமம். நாமம் நல்ல நாமம், நாமம் நல்ல நாமம், ராமநாமம் நல்ல நாமம், நன்மையின் ரூபமாய் மாநிலம் காக்கும் ராமநாமம் நல்ல நாமம், தாமரை கண்ணனை, தாமரை கண்ணனை தன் இசையால் அந்த தவத்திருநாத யோகி தியாகராஜர் கண்ட நாமம் ராமநாமம் நல்ல நாமம், நன்மையின் ரூபமாய் மாநிலம் காக்கும் ராமநாமம் நல்ல நாமம். அவ்வளோ சிறப்பான நாமம். ஒரு வாட்டி சொன்னாலே, ராமா அப்படின்னு சொன்னாலே, நம்ம பண்ண பாவங்கள், பண்ண போற பாவங்கள், இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிற தெரிஞ்சோ தெரியாமையோ, யாரும் தெரிஞ்சு யாராவது பாவம் பண்ணுவோமா? தெரிஞ்சோ தெரியாமையோ செய்கின்ற பாவங்கள் அனைத்தையும் விளக்குகின்ற நாமம் ராமநாமம். கம்பராமாயணத்தில் கம்பர் ரொம்ப அழகா சொன்னார் ஒரு விஷயத்தை. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. ஜென்மமும் திருப்பி திருப்பி பிறக்கிறோம்ல, அந்த ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே இப்பொழுதே ராமா என்ற இரண்டெழுத்தினால். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நமக்கு மீண்டும் பிறப்பு இருக்காது. எதுக்கு திருப்பி திருப்பி போறது கஷ்டப்படணும்? மீண்டும் நமக்கு இந்த ஜென்மம் என்பது இருக்காது. அப்போ நன்மை, செல்வம் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. பாவம்லாம் இருக்கிற இடம் தெரியாம ஓடும். அப்படிப்பட்ட ராமநாமத்தை நீ ஒரு வாட்டி சொன்னா போறோம்னார். இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் இது போறண்டா, ஒரு வாட்டி சொன்னா போறண்டா. மகாபெரியவராக தான் சொன்னார், சாய்பாபா தான் சொன்னார். ராமநாமம் அத்தகைய சக்தி வாய்ந்த நாமம். இந்த நாமத்தை, இந்த கிருஷ்ணர் நாமத்தை நாம் தினமும் சொன்னாலே நம்முடைய வாழ்வு ஒளிமயமாக இருக்கும் என்பது சத்தியம். இதை பல பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் இப்போ இந்த கதையே. இந்த ரசிக முராரி என்ற ஒரு பக்தர், மாபெரும் கிருஷ்ண பக்தர், மாபெரும் ராம பக்தர். இப்போ இவர் இவரோட வேலையே என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாகவதர்களுக்கு அப்படின்னா பக்த சிரோன்மணிகளுக்கு, இப்போ கோயிலுக்கு போறவங்க, பன்றிபுரம் போறவங்க, பத்ராச்சலம் போறவங்க, இவங்களுக்கெல்லாம் அவங்கள வீட்டுக்கு வரவழைச்சு அவங்க காலை அலம்பி, அந்த காலை அலம்பி வர தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணியை குடிப்பாராம்.
அந்த தண்ணி அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குமா. ஏனென்றால் பாகவத சிரோன்மணிகள் என பாண்டரங்கனே சொல்கிறாரு, என்னை விட என் மனைவி ருக்மணியை விட எனக்கு என்னை பாடுகின்ற அடியார்கள் பாகவத சிரோன்மணிகள் தான் எனக்கு முக்கியம். பாண்டரங்கனோட ஸ்டேட்மெண்ட் சாதாரண விஷயமா இது. அப்போ பாண்டரங்கன் தன்னுடைய பக்தர்களுக்கு எந்த அந்தஸ்தை கொடுத்துருக்காரு பாருங்க. அதற்கு காரணம் உண்மையான பக்தி மட்டுமே. பாண்டரங்கன் எதையும் நம்மள்ட்ட எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு என்னங்க நம்ம கொடுக்கறது? எவ்வளோ பெரிய தெய்வம், எவ்வளோ பெரிய கடவுள், கருணை, அதாவது கருணையின் மொத்த சாம்ராஜ்யம் எங்கள் பாண்டரங்கன். நீ என்ன கேட்டாலும் அவனுக்கு கொடுப்பான். அப்படி இருக்கும்போது பாண்டரங்கனுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்? நம்முடைய பக்தியை மட்டுமே தர முடியும். அதுதான் எல்லா பெரியவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். நாமதேவர் அதுதான் பண்ணார். நாமதேவர் பஜனை பண்ணும்போது பாண்டரங்கன் ஓடி வந்து அவரோட டான்ஸ் ஆடினானா. இந்த பாக்கியம் கிடைக்குமா யாருக்காவது? என்ன பாண்டரங்கன் சார், நம்ம கடவுளை பார்க்க முடியாது சார், நம்மளாம் எப்படி சார் பார்க்க முடியும்? தியானம் பண்ணணும், அதுக்கெல்லாம் பெரிய வேலை சார். தயவு செய்து அப்படி நினைக்க வேண்டாம் என்று நான் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மனசார பாண்டரங்கா அப்படின்னு கூப்பிட்டா பாண்டரங்கன் ஓடி வந்து நிற்பாராம். இது சத்தியம். இது பல பேருடைய, பல மகான்களுடைய வாழ்க்கையிலே இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பக்த விஜயம்னு ஒரு புக் இருக்கு, அந்த புக்கை வாங்கி படிங்க. அந்த புத்தகத்தில் இந்த மகான்களுடைய வரலாறு எல்லாம் இருக்கிறது. எப்படி எந்த நேரத்தில், அதாவது நாவிதனாக பாண்டரங்கன் வந்தார் பாருங்க. நம்முடைய தரத்தை இறக்கி என்ன கடவுள் மகாராஜாவுக்கு சேவை பண்ற நாவிதனா வந்தார். யாருக்காக? ஒரு பக்தருக்காக, இல்லையா? அப்போ இதுல பக்தி தாங்க முக்கியம். நீ பணக்காரனா ஏழையா, நீ அந்த ஜாதியா இந்த ஜாதியா, அது பகவானுக்கு முக்கியம் இல்லைங்க. பாபா ஒரு இடத்துல சொல்வார், கடவுள் நல்லவர்களுக்கும் நல்லதுதான் செய்வான், அதே நேரத்திலே தீயவர்களுக்கும் நல்லதுதான் செய்வான் அப்படின்னார்.